வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூர்யாவோட ஃபார்ம் இல்லாததான் நம்ம பார்க்க போகிறோம். அரே யார் கியாகுவா த பியூர் பர்ஃபார்ம் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அவரோட பர்ஃபார்மும் இப்போ இருக்குது. சுப்லா சாட்டு வந்து பேர் போனவர் தான் நம்ம சூரியகுமார் யாதவ். அந்த சுப்லா சாட்டை வச்சே ஆப்பனண்ட்டு பவுலர்ஸு இவரை தூக்கி விட்டுறாங்க. லாஸ்ட்டாக வந்து இவர் ஆடுறதே இல்லை. லாஸ்ட்டாக ஒரு 9 T20 இன்னிங்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் ஒரே ஒரு மேட்ச்சு தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது 35 பாலில் 75 ரன்ஸு. மற்ற எல்லா மேட்ச்லேயுமே வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணுவார். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 8 ரன்னு, 29 ரன்னு, 21 ரன்னு, 4 ரன்னு, 1 ரன்னு, டக் அவுட்டு, 12 ரன்னு, 14 ரன்னு. இவர் வந்து ஏன் இப்படி ஆடுறாருன்னு பார்த்தா, இவர் கேப்டன்சி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆனதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் 2040 ரன் அடிச்சிருக்காரு. 43 ஆவரேஜ் வச்சிருக்கிறாப்புல. 1750s ஆடி இருக்காரு. 3 செஞ்சுரி வேற அடிச்சிருக்காப்புல. பட் கேப்டன்சி ப்ரெஷரை என்னன்னு தெரியல. கேப்டன் ஆனதுக்கப்புறம் டீமுக்காக நம்ம ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். கேப்டன்சி வேறு லெவலில் பண்ணோம். கேப்டன் ஆனது பிறகு 556 ரன், 29 வெறும் 450, ஒரே ஒரு சதம் தான். இவர் வந்து பூர் பெப்பாமல் ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் இவரோட கேப்டன்சி வந்து வேறு லெவலில் இருக்குது. அதாவது மேலே வந்து பார்த்தீங்கன்னா வின் 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 லாஸ், ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் லாஸ் பண்ணியிருக்காரு. கடந்த 9 இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் தான் லாஸ் பண்ணியிருக்காரு. அது லாஸ்ட் T20 மட்டும் இங்கிலாந்து கூட. அதாவது கம்பீர் சூரியகுமாரோட கூட்டணி வேறு லெவலில் T20யில் அமைஞ்சிருக்கு. சூர்யா அதாவது வேர்ல்டு கப்பை ஞாபகம் வச்சு தான் பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அதாவது அவரோட சூர்யாவோட கேப்டன்சி கரியர் வந்து வேறு லெவலில் இருக்குது. அதாவது 18 மேட்ச்சில் 15 வின்ஸ். அதில் பாருங்கள், ரோஹித் 62 மேட்ச்சுக்கு 50 வின்ஸு, தோனி வந்து பார்த்திங்கன்னா 72 மேட்ச்சுக்கு 42 வின்னு, கோலி வந்து 50 மேட்ச்சுக்கு 32 வின்னு. ஆனால் சூர்யா 18 மேட்ச்சுக்கே 15 வின்னு. சூரியகுமார் யாதவ் இஸ் கிளைம்பிங் தி லீடர். அதாவது லேடர் பொசிஷன் லீடர் வந்து வேறு லெவலில் பண்ணுறாப்புல. டீமை வந்து வேறு லெவலில் கொண்டு போகிறாரு. அதாவது வேர்ல்டு கப்பில் வந்து வின்னிங் நாக்கு, அதாவது வின்னிங் கேட்ச், மேட்ச் இஸ் கேட்ச் வின்னிங் அப்படிம்பாங்க. அந்த சூரியகுமார் வேர்ல்டு கப்பில் அந்த பர்படாஸில் அந்த கேட்சை பிடிக்கினா இந்நேரம் நம்ம அந்த வேர்ல்டு கப்பை நம்ம பார்த்துருக்க முடியாது. சூர்யானால தான் அந்த மேட்சே மாறிச்சு. லாஸ்ட் ஒரு டேவிட் மில்லரோட விக்கெட்டை கேட்சை பிடிச்சதுனால தான் ஆச்சு. இதை வந்து நம்ம மறக்க முடியாது. அவர் என்னன்னா T20 சீரீஸு தொடர வின் பண்ணுறதை விட கப்பை கண்டிப்பாக அடித்தே ஆகணும் அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாப்புல. 2026 இந்தியாவில் தான் மேட்ச் நடக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த கப்பை வந்து சூர்யா வின் பண்ணுவார். அதுக்கு அடித்தளமாக தான் வந்து சூர்யாவை நம்ம பேட்டிங் ஆடினாலும் கேப்டன்சி வேறு லெவலில் பண்ணுற டீம்மேட்ஸை கண்டிப்பாக ரன் அடிக்க வச்சு பவுலிங்லேயும் பர்ஃபார்ம் பண்ணி நான் 2026 வேர்ல்டு கப்பை வாங்கி கேம்பு அப்படின்னு சொல்லி நடக்குது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.